எல்லோருக்கும் சொந்தம் நபிகள் நாயகம் அப்படின்ற 12 டேஸ் சீரீஸ்ல இன்னைக்கு டே 8. மாற்றுத்திறனாளிகளோட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளையும் எப்படி வாழ சொன்னாங்க அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த ஸ்பெஷலான விஷயமே என்ன அப்படின்னா, சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட நலிவடைந்த மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து அவங்களையும் தூக்கி விடுறதுதான். கண்ணு தெரியாத ஒரு நபித்தோழர், அவரது பெயர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு புறப்படும் போது மதீனாவுல தொழுக வைக்கக்கூடிய இமாமாகவும், அதே சமயத்துல மதீனத்து மக்களுக்கு ஒரு பொறுப்புதாரியாகவும் இவங்களை நியமிச்சாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இல்ல, தோற்றம் சரியில்லை அப்படின்றதுக்காகவே சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட நபித்தோழர் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூலுல்லாஹ் முன்னின்று அழகான பெண்ணோட திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நேர்ல வந்து நின்று எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு உள்ள தலைவர்கள் மாதிரி அதை புறக்கணிக்காம அந்த பெண்ணுக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுத்து இந்த பெண் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கேட்டது நம்மை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. இந்த உலகத்தின் மேன்மைக்குரிய தலைவராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்குறதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் அதுல முதல் காரணமா அவங்க நலிவடைந்த மக்களோட சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது மிகையாக ஆகாது. 12 டேஸ் சீரீஸ்ல இன்னும் நமக்கு 4 டேஸ் இருக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க. சில அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.